ஸோ ஒரு சின்னதாக மினி விளாக் ஹவு டு ப்ரிப்பேர் பிரெட் ஆம்லெட். ஸோ வீட்லேயுமே யாரும் இல்லை, பசிக்குது, என்ன பண்ணுறது, நாம் தானே போட்டு சாப்பிடணும். ஸோ நீங்களுமே தனியாக இருந்தால் கவலைப்படாதீங்க, நான் பிரெட் ஆம்லெட் எப்படி செய்யுதுன்னு சொல்லித்தரேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இது மெயினாக தேவையானது முட்டை தான். 2 முட்டையை நான் எடுத்திருக்கேன். ஸோ 2 முட்டையுமே எடுத்துட்டேன். ஒரு டம்ளரில் இது உடச்சி அந்த முட்டையை ஃபுல்லாக ஊற்றிடுறேன். உடச்சி விட்ட முட்டையிலேயே லைட்டாக இன்க்ரீடியன்ஸ்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்டார்டிங்கே ஆட் பண்ணிட்டேன், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டாக நான் ஆட் பண்ண போகிறது சால்ட். இந்த சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் காரம் அதிகமாக சாப்பிடுவேன், ஸோ அதனால் நான் அதிகமாக ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்ததாக வாசனைக்காக அண்ட் டேஸ்ட்டுக்காகவும் கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஏதாவது இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணிங்க. நான் சிக்கன் மசாலா எடுத்துருக்கேன், மட்டன் மசாலா எது வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மிக்ஸ் பண்ண எக்கை கொஞ்சம் தனியாக வச்சுருங்க. சத்தியமாக நினச்சி கூட பார்க்கல, வீட்டில் பிரெட் பாக்கெட் பார்த்தா அது ஃபுல்லாக காலியாக இருக்குது. அதனால் கடையில் போய் பிரெட் பாக்கெட் வாங்கிட்டு வந்துட்டேன். நான் 4 பிரெட் ஆம்லேட் போட போகிறேன். அதனால் 4 பிரெட் வச்சிட்றேன். அடுத்தபடியாக நம்ம மிக்ஸ் பண்ண எக்கை இது மேலே அப்ளை பண்ணுற வேலை மட்டும்தான். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் நல்லா அந்த எக்கை அப்ளை பண்ணிடுங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், இப்போதைக்கு இந்த ஒரு மினி விளாக் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பாய்.